அழகி சூர்யா கிட்ட போனை கேக்குறாங்க. அப்பா, உங்களோட போனை கொடுங்களேப்பா. மகா கிட்ட சொல்றாங்க அழகி. என்னம்மா, வீட்ல என்கிட்ட சொல்லாம திடீர்னு போயிட்ட? அதுக்கு மகா சொல்றாங்க, சாரிம்மா, அழகிக்கு புடிச்சது ஒண்ணு தரவாமா? இப்ப அழகி சொல்றாங்க, அப்பா, அம்மா உங்ககிட்ட பேசணுமா, இந்தாங்க அப்படின்னு போனை கொடுத்துட்டு போயிடுறாங்க அழகி. மகா போன்ல அழகி இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு சூர்யாவுக்கு முத்தத்தை கொடுத்துடுறாங்க. இது சூர்யாவுக்கு ஆச்சரியமா போகுது. மகான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அழகி போனை என் கையில குடுத்துட்டு போயிட்டா. மகா சொல்றாங்க போன்ல, நான் முத்தம் கொடுக்கற முடியும், பேசாம இருந்துட்டு இப்ப நடிக்கிறீங்களா? உங்ககிட்ட நான் பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு மகா சொல்றாங்க. கோடீஸ்வரியால கேட்க முடியல, காதை முடிக்கிறாங்க. சூர்யா போனை வைக்கிறாரு. மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நம்ம போன்ல பேசுறது வேஸ்ட், நேர்ல போய் சமாதானப்படுத்துவோன்னு கோடீஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்காரு சூர்யா. கோடீஸ்வரி, வாங்க மாப்ள. என்ன மாப்ள, மீனோட வரீங்க? சூர்யா சொல்றாரு, அத்தை, அழகி மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா, இதுதான் வாங்கிட்டு வந்தேன் அத்தை. மகா சொல்றாங்க, நல்லாதான் சமாளிக்கிறீங்க, கொடுங்க. மகா அந்த மீனை சமைச்சு ரெடி பண்றாங்க. சூர்யாவுக்கு பரிமாறுறாங்க. பரிமாறுறப்ப அழகின்னு கூப்பிடுறாங்க மகா. அழகியும் வந்துடுறாங்க. வா அழகி, சாப்பிடலான்னு பக்கத்துல மகா அழகிய கூப்பிடுறாங்க. அழகிக்கு அந்த மீன் குழம்ப ஊட்டுறப்ப மகா கிட்ட அழகி கேக்குறாங்க, இது என்ன குழம்பு? அதுக்கு மகா சொல்றாங்க, மீன் குழம்புன்னு. அழகி சொல்றாங்க, அம்மா, எனக்கு மீன் குழம்பே பிடிக்காது, அப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு தான் வாங்கிட்டே வந்தாரு. எனக்கு ஏன் இத ஊட்டுறீங்க? சூர்யா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப மகா கோவத்தோட வந்து தட்டி விடுறாங்க அந்த சாப்பாட்டு பிளேட்டை. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் அதிர்ச்சியோட மகாவை பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.